ஒரு பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெற்றோர் திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்து வரும் நிலையில திருமணத்தில் விருப்பம் இல்லாததால் விபரீத முடிவெடுத்த காவலர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பெரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அழகேசன். இவரது மகள் சுமதி கடந்த 2017ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையில பணிக்கு சேர்ந்திருக்காங்க. தற்போது அவங்க பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பு போக்குவரத்து பிரிவில் காவலராக பணியாற்றி வருகிறாங்க. சுமதிக்கு 2 அண்ணன்களும் ஒரு அக்காவும் இருக்காங்க. கடந்த 2003ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் சுமதி செம்பியம் காவலர் குடியிருப்பில் சக பெண் காவலர் ஜெயலட்சுமி என்பவருடன் ஒன்றாக வசித்து வந்திருக்காங்க. நேற்று இரவு காவலர் சுமதி பணி முடித்து வீட்டிற்கு சென்று சக காவலர் ஜெயலட்சுமியுடன் பேசிக் கொண்டிருந்திருக்காங்க. அப்போது சுமதி பார்த்தீங்கன்னா துணியை காய வைத்துவிட்டு வருவதாக கூறிவிட்டு சென்றவர் நீண்ட நேரம் ஆகியும் வராததால சந்தேகம் அடைந்த ஜெயலட்சுமி அறையிலிருந்து வெளியேவும் போய் பார்த்திருக்காங்க. அப்போது அவங்க பார்த்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஹால்ல சுமதி தூக்கிட்ட நிலையில பிணமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. உடனே அந்த நபர் பார்த்தீங்கன்னா கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து காவலர் சுமதியை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு முதலுதவி அளித்த பின் சுமதி மேல் சிகிச்சைக்காக ரெட்டேரி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அங்கு சுமதியை பரிசோதித்த மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பிறகு காவலர் ஜெயலட்சுமி இது குறித்து செம்பியம் காவல் நிலையத்தில் தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. அதன் பேரில் விரைந்து வந்த காவலர் சுமதி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. பிறகு செம்பியம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில தற்கொலை செய்து கொண்ட காவலர் சுமதி பெற்றோர் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து மாப்பிள்ளை பார்த்து வந்ததும், ஆனால் சுமதிக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லாததால் பெற்றோரிடம் இது குறித்து தெரிவித்தும் அவர்கள் திருமணத்திற்கு வற்புறுத்தி வந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா காவலர் தற்கொலைக்கு காரணம் இது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது காரணங்களும் இருக்கான்ற கோணத்திலையும் விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.